Honorary Secretary General, IMA headquarters in Delhi. Our President Dr. Ashokan sir, President of Tamil Nadu IMA State Trust Dr. Abul Hassan, Secretary Dr. Karthik, our Finance Secretary Dr. Sitish Bali, our SBI Chairman K. Kumar, all the invitees came with the health manifesto. நான் டாக்டர் அபுல் ஹசன், இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளையின் தலைவர். இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது இந்திய மருத்துவ சங்க தேசிய தலைவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமை அடைகிறேன். எங்களுடைய இந்திய மருத்துவ சங்க தேசிய தலைவர் டாக்டர் ஆர்வி அசோகன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதிலே பெருமை கொள்கிறேன். அடுத்ததாக அவர் இந்திய மருத்துவ சங்க தேசிய செயலர் ஆனரரி செக்ரட்டரி ஜெனரல் டாக்டர் அனில்குமார் நாயக் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இது பாலி அவர்கள் டெல்லியிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள், வரவேற்கிறோம். எங்களது இந்திய மருத்துவ சங்க மருத்துவமனைகளின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களிடையே வந்திருக்கிறார்கள், அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். இன்றைய பிரஸ் மீட்டிங் முக்கிய அம்சமான எங்களது இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்ற தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் பற்றி எங்களது தேசிய தலைவர் டாக்டர் அசோகன் அவர்கள் உங்களிடத்திலே விரிவாக எடுத்துரைப்பார்கள். Our request National Election Manifesto and also the Charter of Defense. ரெண்டுலேயுமே பேசலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே இருக்கக்கூடியவங்க இருப்பீங்க. பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. அப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளால் இந்த விஷயத்தில் ஆரோக்கியத்தை குறித்து உள்ள விஷயங்களை பேச முடியும். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மாடர்ன் மெடிசின் டாக்டர்ஸ்னுடைய இந்தியாவில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த 2 மாநில முதல்வர்களை உண்டாக்கிய ஒரு டாக்டர்களுடைய ஒரு சங்கம். பாரம்பரியமானது 100 வருஷங்களுக்கு பக்கத்தில் ஆகும்போது 1928 தொடங்கப்பட்டது. சுதந்திர போராட்டத்தின் பங்காக தொடங்கப்பட்ட இயக்கம். இப்போ 1800 கிளைகளோட 28 ஸ்டேட்ஸில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அருணாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், எல்லா இந்திய மருத்துவ சங்கம் எல்லா ஜில்லாக்கள்லையும் இருக்குது இந்தியாவில். தமிழ்நாடு கிளை ரொம்ப சிறப்பாக செயல்பட்ட ஒரு காலகட்டம். தமிழ்நாடு கிளையிலிருந்து இருக்கக்கூடிய பல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள். இப்போ இந்த ஆரோக்கிய ஒரு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை மெயினான ஒரு இதை கொண்டு வரோம். நம்மளுடைய இது அந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்கலை. நாங்கள் நீங்கள் 1980, 85 காலகட்டத்தில் அரசு தான் இதனுடைய லீடர்ஷிப்பில் இருந்தது. அரசாங்க ஆஸ்பத்திரிகள், அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் 1980 அரசு துறை ஆரோக்கியத்திலிருந்து பின்வாங்கிடுச்சு. அந்த இடத்த வெற்றிடமாக விட்டதுனால தனியார் துறை பெரிய அளவில் வர வேண்டியதாக போச்சு. தனியார் துறை வர்றதுலையும் நமக்கு பெரிய விஷயங்கள் இல்லை. இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடிய ஃபார் ப்ராஃபிட் கார்பரேட்டை 1985 முதல்ல நம்ம ஒரு பாலிசி மூலமாக உள்ள கொண்டாந்துட்டோம். இப்போ 70% எல்லாமே பிரைவேட் செக்டரில் இருக்கு. நம்மளுடைய கேர் from private sector wherever such service is not available. ஏற்கனவே இந்த சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய 5 கோடி மக்களுக்கு நாங்கள் இது கொடுக்குறோங்கிற ஒரு இது சொல்கிறாங்க. 5 கோடி குடும்பங்களுக்கு கணக்கு பார்த்தோம்னா அதுக்கு வந்து 1,60,000 கோடி வேணும். அது வந்து 6,800 கோடியோட தொடர்ந்தாங்க. ரெண்டாவது வந்து அதை இப்போ 12,000 கோடி ஆக்கியிருக்காங்க. ரொம்ப அண்டர் ஃபண்டிங். அந்த அண்டர் ஃபண்டிங்கில் 60% வந்து ஏற்கனவே சேவை கிடைச்சி கொண்டிருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய நோயாளிகளுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது பேப்பரில் தான் கோஸ் டு த ஹாஸ்பிட்டல் ஃபார் த ஹாஸ்பிட்டல். பேஷண்ட்டுக்கு அதில் புதுசாக ஒன்றும் இல்லை. ஸோ எங்களுடைய 2 கருத்து. ஒன்று, இதை உங்களுக்கு நேரடியாக நீங்கள் அந்த நிதியை கொடுங்க. ரெண்டாவது, தனியார் துறையிலிருந்து எந்த இடங்களில் அந்த சேவை இல்லையோ அது வறுமை கோடு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த மாவட்டங்களில் வந்து அது குறைக்கும். மூணாவது, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்றதுக்கு இருக்கக்கூடியது, இதில் வந்து ஒரு டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் வந்து இப்போ கொண்டாந்துருக்காங்க. டிஜிட்டல் ஹெல்த் மிஷன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கம்ப்யூட்டரில் வேணாலும் இப்போ நீங்கள் போய் நம்ம குஜராத்தில் போய் ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே அதை தட்டினா உங்களுடைய டேட்டா அங்கே கிடைக்கும். இது கொண்டாடுறாங்க. ரொம்ப புரட்சிகரமான ஒரு ஐடியா தான். ஆனால் அது செய்யக்கூடிய காலகட்டம் இது இல்லை. இதை விட நிறைய முக்கியமான விஷயங்கள் இப்போ இருக்குது. இப்போ நம்மளுடைய ஒரு சாதாரண ஒரு நோயாளி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம், ஜில்லா ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம், அடுத்து இருக்கக்கூடிய மெடிக்கலை தான் போவோம். ஒரு 1% ஆஃப் த பீப்புள் வந்து மைக்ரண்ட் பாப்புலேஷன் இருக்காங்க. அதுக்காக இந்த டேட்டா வந்து சென்ட்ரல் டேட்டா ஆகுறாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து உங்கள் மனைவியினுடைய டேட்டா வேணும்னா உங்களால் வாங்க முடியாது. உங்கள் மனைவி தான் வாங்க முடியும். அந்த டாக்டர் தான் அதுக்கு கஸ்டோடியன், இல்லைன்னா கோர்ட்டு தான் இடம் முடியுது. 3 பேருக்கு தான் டேட்டா இன்னைக்கு சீக்ரசி இருக்குது, ப்ரைவசி இருக்குது. அது வந்து இதில் பாதிக்கப்படும். இந்த டேட்டா வந்து த்ரூ அவுட் வந்து இப்போ உபயோகிக்கக்கூடியது என்ன, ஒரு இன்டர் ஆப்பரபிலிட்டிங்கிறாங்க. இன்டர் ஆப்பரபிலிட்டினா உங்கள் டேட்டா வந்து எங்கேயுமே ஆக்சஸ் பண்ணலாம். வணக்கம், நான் டாக்டர் அபுல்லசன், இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளையின் தலைவராக இருக்கிறேன். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருந்து தமிழ்நாட்டுக்கு எங்களது இந்திய மருத்துவ சங்க தலைவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களது முக்கியமான தேசிய செயற்குழு கூட்டம் இங்கே ஈசிஆர் ரோட்டில் ரோட்டில் நடைபெறுகிறது. இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளையை பொறுத்தவரையில் இங்கே 42,000 மருத்துவர்கள் அதில் அங்கத்தினர்களாக உறுப்பினர்களாக இருக்கிறோம். இந்திய அளவிலே தமிழ்நாடு கிளை மிகப்பெரிய முக்கிய செயலாற்றும் ஒரு கிளையாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. உதாரணத்திற்கு கடந்த முறை சென்னை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டபோது ஒரு 2-3 நாட்களிலேயே முதலமைச்சரை சந்தித்து எங்களது இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளை சார்பாக 50 லட்சம் ரூபாயை நாங்கள் நிவாரணத் தொகையாக நாங்கள் வழங்கினோம். அதுபோல மிகப்பெரிய ஒரு மக்கள் நல திட்டங்களையும் நம்ம தொடர்ந்து செயலாற்றிட்டு வருகிறோம். உதாரணத்திற்கு சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பேரையும் அந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் என்ற ஆபத்து காலத்தில் முதலுதவி செய்யக்கூடிய, மூச்சு இல்லாதவர்களுக்கு மூச்சு கொடுக்கக்கூடிய, இதயம் நின்று போனால் இதயத்தை மீண்டும் துடிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லோருக்குமே வழங்கலாம் என்று இருக்கிறோம். நாங்கள் எங்கள் சங்கத்தை சேர்ந்த 42,000 பேரும் இந்த 8 கோடி பேருக்கு இந்த செய்தியை கொண்டு போய் கொடுத்து அதன் மூலமாக நமது மாநிலத்தை பொறுத்தவரையில் எங்காவது ஒருத்தருக்கு இங்கே ரோட்டிலேயோ இல்லை கடையிலையோ இல்லை ரயில் நிலையத்தில் எங்காவது ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்து அவருக்கு வந்து இதயமும் சுவாசமும் நின்று விட்டால் அது எப்படி அந்த ஆம்புலன்ஸ் வர வரையும், ஆம்புலன்ஸுக்கு நம்ம உடனே ஃபோன் பண்ணுவோம், இந்த ஆம்புலன்ஸ் வர வரையும் அந்த ஒரு 10 நிமிஷம் கோல்டன் டைம்னு சொல்கிறோம். அந்த டயத்தில் வந்து அந்த உயிர் போகாமல் இந்த இதயத்தை தொடர்ந்து துடிக்க வைப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு பயிற்சியை, அந்த ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் வந்து எங்களது இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளை மூலமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கலான்னு இருக்கிறோம். அது முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் முடிந்த பிறகு அது தொடங்கி வைப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். இதை வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமாக நாங்கள் செய்துவிட்டு வரோம்.